ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா எங்கே வேலைக்கு கிளம்புற வரைக்குமே எங்கே இருக்காங்களோ அங்கே தான் பிங்கி இருப்பாங்க. அவங்க மாடிக்கு போனால் மாடிக்கு போவாங்க, உள்ளே போனால் உள்ளே போவாங்க, வெளியே போனால் வெளியே, பைக்கு கழுவிட்டு இருந்தால் அவங்க பின்னாடி இப்படியே தாங்க விளையாடிட்டே இருப்பாங்க. சுற்றி சுற்றி விளையாடிட்டுருக்காங்க. நான் பாருங்க அப்பா இன்றைக்கி சுற்றி சுற்றி விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கூட தான் விளையாடிட்டுருக்காங்க. விளையாடுறது மட்டும் இல்லைங்க, இந்த சோஃபாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க. என்னால் அந்த சோஃபாவை நகர்த்தி வைக்கிறக்கே நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஆனால் பிங்கி அப்படி இல்லை, ஒத்தால் அந்த சோஃபாவை வந்து நல்லா நகர்த்தி வச்சுருவாங்க. அப்போ தான் எல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பேன் சோஃபா. குடுகுடுன்னு மாடியிலேருந்து ஓடி வருவாங்க பாருங்கள். ஓடி வந்து அந்த சோஃபா மேலே ஏறி இந்த பக்கம் ஒரு தள்ளு அந்த பக்கம் ஒரு தள்ளிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போய் படுத்துப்பாங்க. அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாயிருவாங்க. நல்லா ஸ்ட்ராங், ஆள் தான் குட்டியாக இருக்குங்க, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓடுறது விளையாடுறது. நம்ம நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து சத்தமே இல்லாமல் நம்மளோட இடுப்பு மேலே 2 கையை வச்சு அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. பிங்கி அந்த வேலையை பண்ணுவாங்க. குடுகுடுன்னு ஓடி வந்து சத்தமே இல்லாமல் 2 காலை தூக்கி இடுப்பு மேலே வச்சு அப்படி தள்ளி விட்டுருவாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட வந்து நம்ம தான் கொஞ்சம் பார்த்து இருக்கணும், ஏன்னா தள்ளி விட்டுருவா. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் இவன். அவங்க அப்பா கிட்ட பாருங்கள், இன்றைக்கி காலையில் நல்லா விளையாடிட்டுருக்காங்க. நான் கூட குளிருக்கு போய் படுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் இல்லை, நல்லா ஓடி ஓடி விளையாண்டா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சூடாகும் போல் இருக்குது. முதுகு வந்து எப்போவுமே அப்படி கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணி விட்டோம் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தேய்ச்சிட்டு அவள் தூரமாக போயிடுவாள். முதுகை பிடிச்சி இப்படி தேய்க்க ஆரம்பித்தோம்னா அப்படியே பக்கத்தில் வந்துடுவாள். பசி எடுத்துருச்சு பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆட்டம் போட்ட உடனே பசி எடுத்துருச்சு. பெடிகிரிக்கு அங்கே தான் வச்சுருக்கேன்னு அங்கே போய் கேட்க போனாங்க. நான் இங்கே இருக்குது பாப்பா, காலையில் எப்போவுமே எடுத்து நான் அங்கே வச்சுருவேன். அவளுக்கு வந்து வேணும்னும் போது சாப்பிட்டுக்குவா அப்படின்னு வச்சுருப்பேன். அது இல்லை, இங்கே இருக்குது எடுத்து கொடுங்கன்னு உள்ளே நின்று போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே இருக்குது வா தரேன் அப்படின்னா, இல்லை உள்ளே இருக்குது அதை எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரியே கூப்பிட்டு போனாங்க. டயர்டாகி பசி வந்துடுச்சு.